أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. ஹைபர் போர் பற்றி கூறிக்கொண்டிருந்தேன். இப்பொழுது ஹைபரின் இரண்டாவது கோட்டை வெற்றி காணப்பட்டது பற்றி கூறுவேன். இந்த இரண்டாவது கோட்டை சாத் பின் முஆஸ் கோட்டை எனப்படுகிறது. இந்த கோட்டையில் ஹைபரின் மற்ற அனைத்து கோட்டைகளை காட்டிலும் அதிகம் உணவு, கால்நடைகள் மற்றும் பொருள் செல்வங்கள் இருந்தன. இதில் 500 போர் வீரர்களும் இருந்தார்கள். ஹஜ்ரத் காப் பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள் எல்லாரும் 3 நாட்கள் வரை சாத் பின் முஆஸ் கோட்டையை முற்றுகையிட்டிருந்தார்கள். இது ஒரு வலுவான கோட்டையாக இருந்தது. ஹஜ்ரத் மொத்திப் அஸ்லமி அவர்கள் அறிவிக்கிறார்கள், அஸ்லம் கோத்திரத்தினர் ஹைபரில் கடுமையான பசியை எதிர்கொள்ள வேண்டி வந்தது. அஸ்லம் கோத்திரத்தினர் ஹஜ்ரத் அஸ்லமா பின் ஹாரிசாவை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான சமூகத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என ஒருமனதாக முடிவெடுத்தார்கள். அஸ்லம் கோத்திரத்தினர் ஹஜ்ரத் அஸ்லமா பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எங்கள் சலாத்தை எட்ட வைப்பீராக, நம்மை பசியும் பலவீனமும் ஆட்கொண்டு விட்டது, நிலைமை மிகவும் மோசமாக உள்ளது என்றும் பணிவுடன் கூறுவீராக என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அஸ்லம் கோத்திரத்தினரின் சலாத்தை எட்ட வைத்தார்கள். பசியும் பலவீனமும் எங்களை மிகவும் கவலைக்குள்ளாக்கி வைத்திருக்கிறது. எனவே ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். பிறகு இவ்வாறு கூறினார்கள், எவன் கையில் எனது உயிர் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, நான் உங்களுக்கு பலம் சேர்த்திட என்னிடம் எதுவும் இல்லை, என்னிடம் உண்பதற்கு எதுவும் இல்லை. இப்பொழுது பசியால் வாடியுள்ள அந்த மக்களின் நிலையை நான் புரிகிறேன். பிறகு இவ்வாறு துஆ செய்தார்கள், அல்லாஹ்வே, உணவும் கொழுப்பும் நிறைந்துள்ள அந்த கோட்டையை அவர்களுக்காக வெற்றி காணச் செய்வாயாக. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்காக ஹுப்பாப் பின் முன்சிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கொடியை ஒப்படைத்தார்கள். இதன் விவரத்தில் இவ்வாறு கூறப்படுகிறது, யூதர்களில் ஒருவன் ஒற்றையாக போர் புரிவதற்காக, எதிரெதிரே மோதுவதற்காக வெளியே வந்தான். அவன் பெயர் யுஷா ஆகும். அவன் சண்டையிட கூவி அழைத்தான். எனவே உடனடியாக ஹஜ்ரத் ஹுப்பாப் பின் முன்சிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை எதிர்த்து போரிட வந்தார்கள். அவர்கள் சண்டையிட்டு கொண்டே இருந்தார்கள். எதுவரை என்றால் ஹஜ்ரத் ஹுப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை கொன்றுவிட்டார்கள். பிறகு ஜியால் எனும் யூதன் ஒற்றையாக போர் புரிய அழைத்தான். அப்பொழுது ஹஜ்ரத் அம்மாரா பின் உக்பா கஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை எதிர்கொள்ள புறப்பட்டார்கள். முன்னே சென்று அந்த யூதனின் தலையில் ஆழமாக வாள் வீசினார்கள். அதனால் அவன் தலை உடைந்துவிட்டது. ஹஜ்ரத் அம்மாரா பின் உக்பா கஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதோ நான் கஃபாரி இளைஞனாவேன் என்று கூறினார்கள். அதற்கு சஹாபா பெருமக்கள் ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன், இவரது ஜிஹாது பொய்யாகிவிட்டது என்று கூறினார்கள். அதாவது இவர்கள் அந்த நேரத்தில் இவ்வாறு
சமுதாய முழக்கமிட்டார்கள். நான் கஃபாரி ஆவேன் என்று பெருமிதத்தை வெளிப்படுத்தினார்கள். சஹாபா பெருமக்கள், நீ பெருமையை எடுத்துரைத்துள்ளாய், இதுவோ நல்ல விஷயம் இல்லை என கூறினார்கள். இந்த விஷயம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான சமூகத்தில் பணிவுடன் எடுத்து வைக்கப்பட்ட போது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பரவாயில்லை, அவருக்கு நற்கூலி கிடைக்கும், புகழவும் படுவார் என கூறினார்கள். இது போன்ற தருணத்தில் இப்படி செய்துவிட்டால் பரவாயில்லை. ஹதரத் முஹம்மத் பின் மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்பு எய்து கொண்டிருக்க கண்டேன். அன்னாரது ஒரு குறி கூட தப்பவில்லை. அன்னார் என் பக்கம் பார்த்து புன்சிரித்தார்கள். ஹஜரத் ஹுப்பாப் பின் முன்சிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் இளைஞர்களுடன் சேர்ந்து கோட்டைக்குள் நுழைந்து கடுமையாக போர் புரிந்து அதை வெற்றி பெற்று விட்டார்கள். எல்லா ஆயுதங்களையும் தானியங்களையும் கைப்பற்றி கொண்டார்கள். கோட்டையை பாதுகாத்து கொண்டிருந்த யூதர்கள் பலர் கொல்லப்பட்டனர், பலர் சிறைப்பிடிக்கப்பட்டனர். பசியின் காரணமாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் துஆவிற்காக விண்ணப்பிக்க வந்திருந்த ஹஜ்ரத் முஅத்திப் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் திரும்பி கூட வந்திருக்கவில்லை, அதற்குள் மேலான அல்லாஹ் சாத் பின் முஆஸ் கோட்டையை வெற்றி காணச் செய்தான். அதாவது நாங்கள் பேசிவிட்டு திரும்பிதான் வந்து கொண்டிருந்தோம், பசியால் நிலைமை மோசமாகிறது என ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விண்ணப்பித்துவிட்டு திரும்பிதான் வந்து கொண்டிருந்தோம். இதற்கிடையில் போர் துவங்கியது, வெற்றியும் கிடைத்துவிட்டது. ஹஜ்ரத் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சாது கோட்டையில் இருந்து கிடைத்த உணவுப் பொருள் எந்த அளவுக்கு இருந்ததென்றால் வேறு எந்த கோட்டையிலிருந்தும் அவ்வளவு பொருள் கிடைக்கவில்லை. அதில் நிறைய கோதுமை, பேரித்தம்பழங்கள், நெய், தேன், எண்ணெய் மற்றும் கொழுப்பு ஆகியவை இருந்தன. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அறிவிப்பு செய்பவர் இவ்வாறு அறிவிப்பு செய்தார், நீங்கள் தானும் உண்ணுங்கள், உங்கள் விலங்குகளுக்கும் உண்ண கொடுங்கள், எதையும் எடுத்துச் செல்லக்கூடாது, எவ்வளவு உண்ண வேண்டுமோ இங்கேயே உண்டு கொள்ளுங்கள். பிறகு மூன்றாவது கோட்டை பற்றி வருகிறது. இது ஜுபைர் பின் அவ்வாம் கோட்டையாகும். இதன் வெற்றி பற்றிய குறிப்பு இவ்வாறு கிடைக்கிறது. இந்த கோட்டையின் பெயர் குல்லா என்று இருந்தது. இது பின்னர் ஹஜரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பங்கில் வந்தது. இதனால் இது ஜுபைர் கோட்டை என்ற பெயரால் பிரசித்தி பெற்றது. யூதர்கள் நாயிம் மற்றும் சாத் பின் முஆஸ் கோட்டையிலிருந்து ஜுபைர் பின் அவ்வாம் கோட்டையை நோக்கி ஓடிய போது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்றுகையிட்டார்கள். இந்த கோட்டை மலை உச்சியில் இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை 3 நாள்கள் முற்றுகையிட்டு வைத்திருந்தார்கள். கஸ்ஸால் என்ற பெயரையுடைய யூதர் ஒருவர் வந்தார். அவர் அபுல் காசிம் அவர்களே என்று கூறினார். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கூறினார், முஸ்லிம் அல்லாதவர்கள் இந்த குன்யத் பெயரை வைத்தே அழைத்து வந்தார்கள். அதாவது, தாங்கள் எனக்கு உயிருக்கு உத்தரவாதம் அளித்திடுங்கள், அதற்கு நிபந்தனையாக தாங்கள் நதாஹ் மக்கள் விஷயத்தில் நிம்மதியடையக்கூடிய ஒரு விஷயத்தை நான் தங்களுக்கு கூறுவேன். அதாவது, தங்களால் அந்த கோட்டையை கைப்பற்ற முடியும், தாங்கள் ஷக் மக்களை நோக்கி புறப்பட முடியும். நிச்சயமாக ஷக் மக்கள் தங்கள் மீதான மதிப்பச்சத்தினால் அழிந்து போய்விட்டார்கள். இதற்கு பிறகு தாங்கள் மற்ற கோட்டைகளை நோக்கி செல்லலாம் என்று கூறினார். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய மனைவி மக்கள், அவருடைய செல்வங்கள் ஆகியவற்றில் அவருக்கு உத்தரவாதம் அளித்து விட்டார்கள். அந்த யூதர் இவ்வாறு கூறினார், தாங்கள் இப்படியே 1 மாதம் நின்று கொண்டிருந்தாலும் சரி, அவர்கள் அதை பொருட்படுத்த மாட்டார்கள். அவர்களது நிலத்தின் கீழ் சுரங்கப்பாதைகள் உள்ளன. அவர்கள் இரவில் வெளியே வருவார்கள், அதன் மூலமாக தண்ணீர் கொண்டு வருவார்கள். பிறகு தத்தமது கோட்டைகள் பக்கம் திரும்பிச் சென்று விடுவார்கள். அவர்கள் தங்களிடமிருந்து தம்மை தற்காத்து கொள்கிறார்கள். தாங்கள் அவர்களுடைய தண்ணீர் வழியை அவர்களை விட்டும் தடுத்து விட்டீர்கள் என்றால் அவர்கள் தங்களுக்கு முன் ஆயுதங்களை கீழே போட்டு விடுவார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு பின்னால் அவருடன் சென்றார்கள். யூதர்களின் சுரங்கப்பாதைகளை தடுத்து விட்டார்கள். அவர்களுடைய தண்ணீர் இடம் அவர்களை விட்டு துண்டிக்கப்பட்டதால் அவர்கள் வெளியே வந்தார்கள். பிறகு கடுமையான யுத்தம் துவங்கிவிட்டது, போர் ஆரம்பித்துவிட்டது. அன்று முஸ்லிம்களில் சஹாபா சிலர் ஷஹீதாகிவிட்டார்கள். யூதர்களில் 10 பேர் கொல்லப்பட்டனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இது நதாஹ் கோட்டைகளில் கடைசி கோட்டையாக இருந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நதாஹில் பணி முடிந்ததும் ஷக்கின் கோட்டைகளை நோக்கி அழைத்து சென்றார்கள். இது கோட்டைகளின் 3வது தொகுப்பாக இருந்தது. இது குறித்து ஏற்கனவே கூறியிருக்கிறேன்.
இங்கு யூத தலைவன் சலாம் பின் மிஷ்கமின் மரணம் பற்றிய குறிப்பும் கிடைக்கிறது. நதாஹின் கோட்டைகளின் போரில் சலாம் பின் மிஷ்கம் என்பவனும் முஸ்லிம்களின் கைகளால் கொல்லப்பட்டான். சலாம் பனு நசீர் கோத்திரத்தின் ஒரு மிகப்பெரிய தலைவனாக இருந்தான். யூதர்களின் வழிகாட்டியாக இருந்தான். ஆனால் அவன் நோய்வாய்ப்பட்டிருந்தான். எனவே அவன் இதர யூத தலைவர்கள் போல போரில் செயல் ரீதியாக பங்கெடுக்கவில்லை. அதாவது வாளும் அம்பும் எடுத்துக்கொண்டு சுயமே போரில் பங்கு பெறவில்லை. அவனுடன் இருந்தவர்கள் அவனுக்கு கத்தீபா பகுதிக்கு சென்று விடுமாறு ஆலோசனை கொடுத்தார்கள். ஏனெனில் அது அதிகம் பாதுகாப்பானதாகும். ஆனால் சலாம் பின் மிஷ்கம் நிரந்தர நோயாளியாக இருந்தும் கூட இந்த ஆலோசனையை ஏற்றுக்கொள்ளவில்லை. எதுவரை என்றால் அவன் நதாஹ் பகுதியிலேயே முஸ்லிம்கள் கைகளால் கொல்லப்பட்டான். அவனது நோய் சம்பவம் சரி என்றால், செயல் ரீதியாக போர் புரிபவனாக இருக்கவில்லை என்றால், பிறகும் கூட அவனை கொன்றது இந்த வகையில் ஆட்சேபனைக்குரியதல்ல. அதாவது அவன் போருக்கு அனுப்புவதற்காக தனது படையை ஆயத்தம் செய்தான். இவன் அவர்களை மேற்பார்வையிட்டிருப்பான். எனவே அந்த போர் சூழலில் சஹாபி ஒருவர் அவனையும் கொன்றுவிட்டார். காரணம், அங்கு அவர்களுடன் அவன் இருந்தான். படையின் தலைவனுக்கு பெரும் முக்கியத்துவம் இருப்பதுண்டு. தலைவன் மரணிப்பதால் படையும் மனந்திழந்து விடுகிறது. எனவே இந்த வகையில் அவன் கொல்லப்பட்டதும் எந்த ஆட்சேபனைக்குரிய விஷயமும் அல்ல. ஷக்கின் 2 கோட்டைகளை முற்றுகையிடுதல். ஷக் என்பதும் ஓரிரு கோட்டைகளின் தொகுப்பாக இருந்தது அல்லது 3 கோட்டைகளின் தொகுப்பாக இருந்தது. அதை வெற்றி கண்டது பற்றி இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஷக்கின் முதல் கோட்டை, இவை 2 கோட்டைகள் இருந்தன. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவங்கிய ஷக்கின் அந்த முதல் கோட்டை உபையின் கோட்டையாகும். துவக்கத்தில் யூதன் ஒருவன் ஒற்றையாக போர் புரிவதற்காக அழைத்தான். அவனுக்கு எதிராக ஹஜ்ரத் ஹுப்பாப் பின் முன்சிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சென்றார்கள். அவர்கள் இருவரும் ஒருவர் மற்றவரை தாக்கினார்கள். ஹஜ்ரத் ஹுப்பாப் அவர்கள் ஒரு வீச்சில் அவனது வலது தோளுக்கு நடுவில் வெட்டிவிட்டார்கள். இதனால் அவன் கையிலிருந்து வாள் விழுந்துவிட்டது. அவன் தோல்வியை தழுவியவாறு தனது கோட்டை பக்கம் ஓடிவிட்டான். ஹஜ்ரத் ஹுப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை விரட்டிச் சென்றார்கள். மேலும் அவனது முதுகெலும்பின் தசையை வெட்டிவிட்டார்கள். அவன் விழுந்து விட்டான். எனவே ஹஜ்ரத் ஹுப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனை கொன்றுவிட்டார்கள். பிறகு இன்னொருவன் வந்தான். ஒற்றையாக போர் புரிய போகிறவர் யார் என கேட்டான். முஸ்லிம்களில் ஜஹ்ஷ் சமுதாயத்திலிருந்து ஒருவர் வெளியே வந்தார். ஆனால் அவர் சண்டையிட்டவாறு ஷஹீதாகிவிட்டார். அந்த யூதன் தனது இடத்தில் நின்று கொண்டு மீண்டும் ஒற்றையாக போர் புரிய அழைத்தான். எனவே அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவனோடு சண்டையிட்டார்கள். ஹஜ்ரத் அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது கவசத்தின் மீது செந்நிற ஆடையை கட்டி வைத்திருந்தார்கள். அந்த யூதன் மிகவும் விரைப்பாக நடந்து கொண்டான். ஹஜ்ரத் அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விரைவாக முன்னால் சென்றார்கள். அவன் மீது வாள் வீசி அவன் கால்களை வெட்டி அவனை கொன்றுவிட்டார்கள். ஹஜ்ரத் அபு துஜானா அவர்கள் அவனுடைய போர் பொருள்கள், கவசம் மற்றும் வாளை எடுத்துக்கொண்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொருள்களை ஹஜ்ரத் அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வழங்கிவிட்டார்கள். யூதர்கள் ஒற்றையாக போர் புரிவதை நிறுத்தி கொண்டார்கள். இதற்கு பிறகு யாரும் வரவில்லை. பிறகு முஸ்லிம்கள் தக்பீர் முழக்கத்துடன் முழு மூச்சாக தாக்குதல் தொடுத்து கோட்டைக்குள் நுழைந்து விட்டார்கள். முஸ்லிம்களில் எல்லாருக்கும் முன்பாக ஹஜ்ரத் அபு துஜானா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். முஸ்லிம்கள் அந்த கோட்டையில் பண்ட பாத்திரங்களையும் ஆடுகளையும் உணவையும் பெற்றார்கள். யூதர்கள் அனைவரும் ஓடிவிட்டார்கள். அவர்கள் மான் போன்று சுவர்களை தாண்டி சென்று கொண்டிருந்தார்கள். எதுவரை என்றால் அவர்கள் அனைவரும் ஷக்கின் மற்றொரு கோட்டை பக்கம் சென்று விட்டார்கள். மிகவும் வேகமாக ஓடினார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா பெருமக்களுடன் அவர்களை நோக்கி சென்றார்கள். யூதர்களுடன் போர் நடைபெற்றது. யூதர்கள் முஸ்லிம்கள் மீது கடுமையாக அம்பு எய்தவும் கற்களை வீசவும் செய்தார்கள். யூதர்களுக்கு பதிலடியாக முஸ்லிம்களும் அவர்கள் மீது அப்படியே அம்பெய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் யூதர்களின் அம்புகள் முஸ்லிம்களுக்கு அதிகம் இழப்பு ஏற்படுத்தி கொண்டிருந்தன. ஏனென்றால் யூதர்கள் அவர்கள் மீது கோட்டை கோபுரங்கள் மீதிருந்து அம்பெய்து கொண்டிருந்தார்கள், மேலிருந்து எய்து கொண்டிருந்தார்கள். முஸ்லிம்கள் கோட்டைக்கு கீழ் முகாமிட்டிருந்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களுடன் யூதர்கள் மீது அம்பெய்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகாமிட்டிருந்த அந்த இடம் யூதர்களின் குறியாக இருந்தது. ஏனென்றால் அங்கு மிகவும் அதிகமாக அம்புகள் விழுந்து கொண்டிருந்தன. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவுடன் இருந்தார்கள். அப்பொழுது ஓர் அம்பு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆடையில் வந்து பட்டது. ஒரு அறிவிப்பில் வருகிறது, அம்பு பட்டதனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காயமடைந்து விட்டார்கள். அம்பு பட்டதனால் அன்னாரது ஆடை கிழிந்து விட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்பை வெளியே எடுத்தார்கள்.
பிறகு அன்னார் ஒரு கை நிறைய கூழாங்கற்களை எடுத்து அந்த கோட்டை பக்கம் வீசிவிட்டார்கள். அதனால் அவர்களுடைய கோட்டை ஆட்டம் காண ஆரம்பித்து விட்டது. எதுவரை என்றால் முஸ்லிம்கள் யூதர்களை பிடித்து விட்டார்கள், பிறகு கைப்பற்றி விட்டார்கள். அடுத்து கத்தீபாவின் 3 கோட்டைகள் இருக்கின்றன. முஸ்லிம்கள் அந்த 3 கோட்டைகளையும் முற்றுகையிட்டார்கள். இது பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நதாஹ் மற்றும் ஷக் ஆகியவற்றின் கோட்டைகளை வெற்றி கண்ட பிறகு யூதர்கள் கத்தீபாவின் 3 கோட்டைகளான வதீஹ், சுலாலிம் மற்றும் கமூஸ் ஆகியவற்றிற்கு இடம் மாறிவிட்டார்கள். கத்தீபாவின் கோட்டைகளில் எல்லாவற்றையும் விட பெரிய கோட்டை கமூஸ் ஆகும். இது எல்லாவற்றையும் விட பாதுகாப்பான கோட்டையாகவும் இருந்தது. யூதர்கள் இந்த 3 கோட்டைகளிலும் அடைந்து கொண்டு இருந்து விட்டார்கள். அவர்கள் தம்முடைய கோட்டைகளிலிருந்து கீழே எட்டி கூட பார்க்கவில்லை. அவர்களில் ஒற்றையாக போர் புரிவதற்காக வருபவரும் யாரும் இருக்கவில்லை. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நாள்கள் வரை அந்த கோட்டைகளை முற்றுகையிட்டு வைத்திருந்தார்கள். எதுவரை என்றால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பீரங்கி தாக்குதல் நடத்த முடிவெடுத்தார்கள். அதாவது பீரங்கி மூலமாக கற்கள் எறிவது. யூதர்களுக்கு அழிந்து போவது பற்றி உறுதியாக தெரிந்துவிட்ட பிறகு அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சமரச வேண்டுகோள் விடுத்தார்கள். கினானா பின் அபி ஹொகைக் என்பவன் யூதர்களில் ஷமாஹ் என்ற பெயரையுடைய ஒரு மனிதனை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் தங்களுடன் பேச விரும்புகிறேன் என்ற தூது செய்தி கொடுத்து அனுப்பினான். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்கிவிட்டார்கள். கினானா பின் அபி ஹொகைக் கோட்டையிலிருந்து கீழே இறங்கினான். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சமரச உடன்படிக்கை செய்து கொண்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரிய சஹாபா பெருமக்களை அனுப்பினார்கள். அவர்கள் அந்த மக்களின் செல்வங்களை கைப்பற்றி கொண்டார்கள். அதாவது சஹாபா அவர்களுடைய செல்வங்களை ஆதிக்கத்தில் எடுத்துக் கொண்டார்கள். அந்த கோட்டைகளிலிருந்து 100 கவசங்கள், 400 வாள்கள், 1000 ஈட்டிகள், அம்புக்கூடுகளுடன் கூடிய 500 விற்கள் ஆகியவற்றை பெற்றார்கள். கமூஸ் கோட்டையின் வெற்றி தொடர்பாக இன்னும் சில வேறுபட்ட அறிவிப்புகளும் உள்ளன. எடுத்துக்காட்டாக கமூஸ் கோட்டையின் வெற்றி தொடர்பாக வாழ்க்கை வரலாற்று நூல்களில் இவ்வாறும் எழுதப்பட்டுள்ளது. அது 20 நாள்கள் வரை முற்றுகையிடப்பட்டிருந்தது. கடைசியில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது கையில் இந்த கோட்டை யூதர்களுடனான கடுமையான போருக்கு பிறகு வெற்றி காணப்பட்டது. இந்த கோட்டை வெற்றி தொடர்பாக சில வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்கள் நூல்களில் நாயிம் கோட்டை வெற்றி தொடர்பாக மற்ற எழுத்தாளர்கள் எடுத்துரைத்த அதே நிகழ்வுகளை எழுதியுள்ளார்கள். எவ்வாறாயினும் இந்த கோட்டை யூதர்களிடமிருந்து வெற்றி காணப்பட்டது. பிறகு ஓர் உடன்படிக்கை செய்யப்பட்டது. உடன்படிக்கையின் நிபந்தனைகள் பின்வருமாறு: 1. யூதர்கள் கண்டிப்பாக எல்லா கோட்டைகளையும் காலி செய்துவிட வேண்டும். தங்களுடைய போர் தளவாடங்கள், ஆயுதங்கள் ஆகிய அனைத்தையும் இஸ்லாமிய படை அவற்றை ஆதிக்கத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு அங்கேயே விட்டுவிட வேண்டும். இவ்வாறு அது முஸ்லிம்களின் சொத்துகளின் ஒரு பகுதியாகிவிடும். அதாவது தங்களுடைய ஆயுதங்களை முஸ்லிம்களிடம் ஒப்படைத்துவிட வேண்டும். இன்றைய காலத்தில் சரணடைய செய்வது என்று கூறுகிறார்களே, அதுதான். 2. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு ஏற்ப யூதர்களின் உயிரை பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய பெண்களையும் குழந்தைகளையும் அடிமைகள் ஆகுவதை விட்டும் மன்னிப்பு வழங்குவதற்கும் வாக்குறுதி அளிக்க வேண்டும். அதாவது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களை பாதுகாக்க வேண்டும், கொல்லக்கூடாது. அவர்களுடைய மனைவி மக்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். 3. யூதர்கள் ஹைபரிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பிறகு சிரியாவை நோக்கி சென்றுவிட வேண்டும். 4வது நிபந்தனையாக இருந்தது என்னவென்றால், ஹைபரிலிருந்து நாடு கடத்தப்படும் போது அவர்களுடைய பயண விலங்குகளால் சுமக்க முடிந்த அளவுக்கு பொருள்களை எடுத்துச் செல்ல முஸ்லிம்கள் அனுமதிக்க வேண்டும். 5. யூதர்கள் மறைவான கருவூலங்களின் அனைத்து செல்வங்கள் குறித்தும் முஸ்லிம்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்றும் வெற்றி பெற்றவர்களிடம் ஒப்படைத்து விடுவோம் என்றும் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். 6. யூதர்கள் இந்த உடன்படிக்கையின் நிபந்தனைகளுக்கு மாறு செய்தாலோ அல்லது கட்டாயம் வெளிப்படுத்த வேண்டிய ஏதாவது ஒன்றை மறைத்தாலோ முஸ்லிம்கள் மீது அதற்கு எந்த பொறுப்பும் இருக்காது. முஸ்லிம்கள் அந்த உடன்படிக்கையின் அனைத்து நிபந்தனைகளை விட்டும் விடுபட்டவர்களாக இருப்பார்கள். மேலும் யூதர்களின் செல்வங்களும் சந்ததிகளும் முஸ்லிம்களுக்கு ஆகுமானதாகிவிடும். ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு யூதர்கள் ஹைபரில் தாக்குதல் மற்றும் யூதர்களின் பாதி விளைச்சலுக்கு ஹைபரின் தோட்டங்களை வழங்குதல் பற்றிய குறிப்பு கிடைக்கிறது. இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: உடன்படிக்கைக்கு ஏற்பவோ யூதர்கள் நாடு கடத்தப்பட்டு சிரியா பக்கம் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் யூதர்கள் ஹதரத்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து தம்மை ஹைபரில் இருக்க விடுமாறும் தாம் இங்குள்ள விவசாயத்தை வயல் வேலைகளை செய்து கொண்டே இருப்பார்கள், ஏனென்றால் தமக்கு இதை பற்றி மிகவும் அதிகமாக தெரியும் என்றும் கேட்டுக்கொண்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டவாறு அவர்கள் வேளாண்மை செய்து அதற்கு கூலியாக பாதி விளைச்சலை எடுத்துக்கொண்டு ஹைபரில் இருப்பதற்கு அனுமதி வழங்கிவிட்டார்கள். அவர்களுடன் மிகவும் மென்மையாக நடந்து கொண்டார்கள். சஹி புகாரின் அறிவிப்பில் இதை பற்றி இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹைபரை யூதர்கள் அதில் வேலை செய்து கொள்வதற்காக, விவசாயம் பார்ப்பதற்காக அங்கு வரும் விளைச்சலில் பாதியை அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் என அவர்களுக்கு வழங்கிவிட்டார்கள். ஹைபரில் ஷஹீதான சஹாபா பெருமக்களின் எண்ணிக்கை 17 ஆகும். அவர்களுடைய பெயர்கள் பின்வருமாறு: ஹஜ்ரத் ரபியா பின் அக்ஸம், தக்ஃப் பின் அம்ர், ஹஜ்ரத் ரிஃபா பின் மஸ்ரூம், ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமையா, ஹஜ்ரத் மஹ்மூத் பின் மஸ்லமா, ஹஜ்ரத் அபு சய்யாஹ் பின் நுமான், ஹஜ்ரத் ஹாரிஸ் பின் ஹாத்திப், ஹஜ்ரத் அத்தி பின் மர்ரா, ஹஜ்ரத் ஔஸ் பின் ஹுபைப், ஹஜ்ரத் ஹுனைஃப் பின் அவாயில், ஹஜ்ரத் மஸ்ஊத் பின் சஅத், ஹஜ்ரத் பிஷர் பின் பரா, ஹஜ்ரத் ஃபுசைல் பின் நுமான், ஹஜ்ரத் ஆமிர் பின் அக்வா, ஹஜ்ரத் உமாரா பின் அக்பா கருப்பின் அடிமை, ஹஜ்ரத் யசார் அஷ்ஜா கோத்திரத்தின் ஒரு நபர், அவர் பெயர் எழுதப்படவில்லை. யூதர்களில் 93 பேர் இந்த போரில் கொல்லப்பட்டார்கள். அவர்களில் தலைவர்கள் சிலரின் பெயர்கள் பின்வருமாறு: ஹாரிஸ், அபு ஜைனப், மர்ஹப், உசைர், யாசிர், ஆமிர், கினானா மற்றும் அபு ஹுகைக். ஹைபருக்கு பிறகு பல்வேறு நிகழ்வுகளும் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. அவற்றில் ஒரு நிகழ்வு கினானா பின் ரபி கொல்லப்பட்டதாகும். வரலாற்று நூல்களிலும் வாழ்க்கை வரலாற்று நூல்களிலும் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது: ஹைபர் வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு யூதர்களுடன் உடன்படிக்கை ஆனதும் அதற்கு பிறகு மக்கள் கினானாவையும் அவன் சகோதரன் ரபியையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அழைத்து வந்தார்கள். கினானா முழு ஹைபரின் தலைவனாக இருந்தான். ஹஜ்ரத் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கணவனாக இருந்தான். ரபி அவனுடைய சச்சாவளி சகோதரனாக இருந்தான். கினானாவிடம் யூத கோத்திரம் பனு நசீரின் தலைவன் ஹொயை பின் அக்தப் உடைய கருவூலம் இருந்தது. அதில் தங்கம், வெள்ளி போன்ற நகைகள் முதலியவை இருந்தன. இந்த நகைகளை அரேபியர்களுக்கு அவர்களுடைய திருமண நிகழ்ச்சிகளில் வாடகைக்கு கொடுத்து வந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரிடமும் உங்களின் அந்த கருவூலம் எங்கே என கேட்டார்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் மதினாவிலிருந்து வெளியேறிய போது அதற்கு பிறகு சிறிது சிறிதாக அது அனைத்தும் செலவாகிவிட்டது என்று கூறினார்கள். ஒரு அறிவிப்பில் இவ்வாறு உள்ளது: அவர்கள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, அபுல் காசிமே, நாங்கள் அதை எங்கள் போரில் செலவு செய்து விட்டோம். இப்பொழுது அதிலிருந்து எதுவுமே மீதமில்லை. நாங்கள் அந்த செல்வத்தை இந்த நாளுக்காகத்தான் சேகரித்தே வைத்தோம் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அந்த முழு செல்வமும் செலவாகிவிடும் அளவுக்கு மதீனாவிலிருந்து வெளியேறிய காலம் ஒன்று நீண்ட காலம் இல்லை என்று கூறினார்கள். அவர்கள் இருவரும் அவர்களிடம் எந்த பொருளும் இல்லை என்று ஆணையிட்டு கூறினார்கள். இதனால் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த கருவூலம் உங்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டால் பிறகு அல்லாஹும் அவன் தூதரும் உங்களுக்கு பொறுப்பு கிடையாது என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள் சரி என்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்துக்கு ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் மற்றும் ஹஜ்ரத் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் ஆகியோரை சாட்சிகளாக ஆக்கினார்கள். அப்பொழுது யூதர்களில் ஒருவன் எழுந்தான். அவன் கினானாவிடம் சென்று, ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கும் பொருள் உங்களிடம் இருந்தால் நீங்கள் அவர்களிடம் கொடுத்து விடுங்கள். இல்லையென்றால் உங்களுக்கு தெரியும் என்றால் எங்கே இருக்கிறது என்று சொல்லிவிடுங்கள். உங்கள் உயிர் தப்பிவிடும். இல்லையென்றால் அல்லாஹின் மீது ஆணையாக அவர்கள் நிச்சயமாக அதன் மீது மேலோங்கியே தீருவார்கள் என்று கூறினான். இப்னு ஹுகைக் அவனை திட்டினான். அந்த யூதன் விலகி அமர்ந்து கொண்டான். இது ஒரு வரலாற்று நூல் எழுதப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நீங்கள் எதையாவது என்னிடமிருந்து மறைத்து பிறகு தெரிய வந்தால் அதன் காரணமாக நான் உங்கள் உயிரையும் சந்ததிகளையும் ஆகுமானதாக கருதுவேன் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள் சரி என்றார்கள். வரலாற்றின் ஒரு நூலில் இந்த கருவூலத்தை பற்றி தெரிய வந்த ஓர் அறிவிப்பு சுருக்கமாக இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளில் ஒருவரை வரவழைத்தார்கள். அவர்களிடம், நீர் இன்ன மைதானங்களுக்கு செல்வீராக, பிறகு பேரித்தம்பழங்களிடம் வருவீராக, பிறகு பேரித்தம்பழங்களை வலப்புறமிருந்து அல்லது இடப்புறமிருந்து எது உயர்ந்ததோ அவற்றை பார்ப்பீராக, அங்கு என்ன இருந்தாலும் அதை என்னிடம் கொண்டு வருவீராக என்று கூறினார்கள். அதாவது அதற்கு கீழ் என்ன இருக்கிறதோ அதை. அந்த கருவூலம் மதிப்பிடப்பட்ட போது அவற்றின் விலையில் அதன் விலை 10,000 தீனார் வந்தது.
வாக்குறுதி மீறியதன் காரணமாக அவர்கள் இருவரும் கொல்லப்பட்டனர். அவர்களின் மனைவி மக்கள் சிறைபிடிக்கப்பட்டனர். இது ஓர் அறிவிப்பாகும். ஓர் அறிவிப்பில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. எந்த அளவுக்கு சரி என்பது பற்றி பின்னர் திறனாய்வு செய்யப்படும். மற்றொரு அறிவிப்பில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. இப்னு இசாக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கினானா அழைத்து வரப்பட்டான். அவனிடம் பனு நஸீரின் கருவூலம் இருந்தது. அந்த கருவூலம் பற்றி கேட்கப்பட்ட போது அவன் மறுத்துவிட்டான். பிறகு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யூதர்களின் மனிதன் ஒருவன் அழைத்து வரப்பட்டான். அவன் பெயர் தாலபா ஆகும். சில இடத்தில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. சாயா பின் சலாம் பின் அபி ஹுகைக்கை வரவழைத்து கேட்டார்கள். அவன் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நான் கினானாவை தினமும் அந்த பாழடைந்த பகுதிகளின் பக்கம் சுற்றி வருவதை கண்டேன் என கூறினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாலபா கூறிய இடத்துக்கு சாலபாவுடன் ஹதரத் ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் முஸ்லிம்கள் சிலரையும் அனுப்பினார்கள். அங்கிருந்து தோண்டப்பட்ட போது அதிலிருந்து கருவூலம் வெளிப்பட்டது. ஓர் அறிவிப்பில் இவ்வாறு இருக்கிறது. சிறிது கருவூலம் கிடைத்துவிட்டது, ஆனால் மற்றவை கிடைக்கவில்லை. கினானாவும் சொல்ல மறுத்துவிட்டான். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுக்கு கினானாவுக்கு தண்டனை தருமாறு கட்டளையிட்டார்கள். ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் தீக்கல்லை எடுத்து வந்தார்கள். அவன் நெஞ்சில் அடிப்பார்கள், அதனால் நெருப்பு வரும். அவன் மரணிக்கும் நிலைக்கு அருகில் சென்ற பிறகு அவன் மற்ற கருவூலங்கள் பற்றி கூறினான். இதனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கினானாவை முஹம்மது பின் மஸ்லமா அவர்களிடம் அவர்கள் அவனை கொல்வதற்காக ஒப்படைத்து விட்டார்கள். எனவே முஹம்மது பின் மஸ்லமா அவர்கள் ஆட்டுரல் விழச் செய்யப்பட்டு ஷஹீதாகிவிட்ட தம் சகோதரர் மஹ்மூத் பின் மஸ்லமா அவர்களுக்கு ஈடு செய்யும் விதமாக கினானாவை கொன்றுவிட்டார்கள். எவ்வாறாயினும் கொன்றார்கள்தான். ஆனால் எவ்வாறு இந்த நிகழ்வு எடுத்து கூறப்படுகிறதோ இந்த விஷயங்கள் அனைத்தும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரிக்கு எதிராக தென்படுகின்றன. சில அறிவிப்புகளில் இவ்வாறு உள்ளது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கட்டளையால் அந்த சகோதரர்கள் இருவரையும் கொன்றுவிட்டார்கள். ஓர் அறிவிப்புக்கேற்ப கினானாவை முஹம்மது பின் மஸ்லமா அவர்கள் கொன்றார்கள். அதே வேளையில் அவனுடைய இன்னொரு சகோதரனை பிஷர் பின் பரா அவர்களின் வீட்டாரிடம் ஒப்படைத்து விட்டார்கள். அவனையும் பிஷர் பின் பரா அவர்களுக்கு ஈடு செய்யும் விதமாக அவர்கள் கொன்றுவிட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய செல்வங்களை ஆகுமானவையாக ஆக்கிவிட்டார்கள். அவர்களுடைய சந்ததிகளை சிறைப்படுத்தி விட்டார்கள். இந்த அறிவிப்புகள் நம்பகமான வரலாற்று மற்றும் வாழ்க்கை வரலாற்று நூல்களில் இருக்கின்றன. எடுத்துக்காட்டாக தபரி, தாரிகுல் ஹமீஸ், தபகாத் இப்னு சாத், கிதாபுல் மகாசி மற்றும் வாக்தி உடையவையாகும். சீரத் இப்னு ஹிஷாம், சீரத் இப்னு இஸ்ஹாக், சீரத் ஹலபியா, ஜர்கானி முதலியவை. கினானாவை இதன் காரணமாகவே கொன்றது பற்றிய குறிப்பு ஹதீஸ் நூல் சுனன் அபி தாவூதிலும் இருக்கிறது. ஆனால் கினானா கொல்லப்பட்டதற்கு பல்வேறு காரணங்களும் அறிவிப்புகளும் கூட கிடைக்கின்றன. அவற்றிலிருந்து தெரிய வருவதாவது, அவன் கொல்லப்பட்டதற்கு காரணம் கருவூலத்தை அடையாளமிட்டு காட்டாதது கிடையாது. எவ்வாறு இருப்பினும் ஹைபரின் இந்த நிகழ்வை கிழக்கத்திய ஆய்வாளர்களும் தம்முடைய நூல்களில் எடுத்துரைத்துள்ளார்கள். பிறகு ஆட்சேபனை செய்யக்கூடியவர்கள் தங்களது பழக்கத்திற்கு ஏற்ப இஸ்லாத்தின் மீதும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய இயல்பின் மீதும் ஆட்சேபனைகள் செய்துள்ளார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பொருள்கள் மீது, செல்வங்கள் மீது பேராசை இருந்தது என்று கூறுகிறார்கள். அல்லது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் அநீதி இழைக்கவும் கடுமை காட்டவும் செய்தார்கள் என்றவாறு வெளிப்படுத்த விரும்பியுள்ளார்கள். நவுதுபில்லா, அவ்வாறு கூறுவதை விட்டும் நாம் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறோம். ஆட்சேபனை செய்பவர்கள் அறிவையும் நீதியையும் சிறிது கூட பயன்படுத்தவில்லை. அதாவது ஹஸரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையோ ஒரு திறந்த புத்தகத்தை போன்றிருந்தது. எந்த மாமனிதர் போர் துவங்குவதற்கு முன்பு எல்லாருக்கும் முன்னிலையில் முதலில் எல்லாருக்கும் எச்சரிக்கை, எந்த குழந்தையையும் கொல்லக்கூடாது, எந்த பெண்ணையும் கொல்லக்கூடாது, காரணமின்றி மரங்களை கூட வெட்டக்கூடாது என்றவரை கட்டளையிடுகிறாரோ, எவர் விலங்குகளை கூட எந்த இன்னலிலும் பார்க்க விரும்புவதில்லையோ, அந்த மாமனிதர் மனிதர்கள் மீது எப்படி அநீதி அக்கிரமம் இழைக்க முடியும்? இவ்வாறே போர் செல்வத்தை பெறுவதற்காக போர் புரிவது முற்றிலும் அடிப்படையற்ற ஒரு குற்றச்சாட்டாகும். ஹைபர் யுத்தமோ எத்தகைய போர் என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து புறப்படுவதற்கு முன்னரே எவர் போர் செல்வத்துக்கான நம்பிக்கையோ பேராசையோ கொண்டு கலந்து கொள்ள விரும்புகிறாரோ அவர் நம்முடன் செல்ல வேண்டாம் என்று அறிவித்து விட்டார்கள். இதன் விவரம் முன்னர் கூறப்பட்டுவிட்டது. எந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னுதாரணம், அழகிய முன்மாதிரி இதுவாக இருக்கிறதோ, அவர்கள் தொடர்பாக இப்படிப்பட்ட அறிவிப்புகள் முன்னால் வரும்போது நீதியின் எதிர்பார்ப்பு என்னவென்றால், நாம் அந்த அறிவிப்புகளை நன்றாக பார்க்க வேண்டும்.
அவற்றை நன்றாக ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். ஐயமின்றி ஒவ்வொரு ஹதீஸையும் ஒவ்வொரு அறிவிப்பையும் இயன்ற அளவுக்கு கண்ணியத்துடன் பார்ப்பது முதல் முயற்சியாக இருக்க வேண்டும். இயன்ற அளவு அதன் கருத்துக்கு ஏதும் விளக்கம் அளிக்க முடிந்தால் அதை செய்ய வேண்டும். ஆனால் எவ்வாறு இருப்பினும் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய இயல்பு மற்றும் அன்னாரது கண்ணியம் எல்லாவற்றையும் விட முதன்மையானது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ நீதி நியாயத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்தார்கள். அகில உலகங்களுக்கும் அருட்கொடையாக இருந்தார்கள். அதற்கு எதிர்மறையாக இருக்கும் ஒவ்வொரு அறிவிப்பும் ஏற்றுக்கொள்ள தகுந்ததாக முடியாது. வரலாற்று ஆசிரியர்களும் வாழ்க்கை சரிதைகள் எழுதுபவர்களும் இதையும் கூறுகிறார்கள். அதாவது நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஹதீஸ்களையும் அறிவிப்புகளையும் பிற்காலத்து மக்கள் தாமே புனைந்து விட்டார்கள். இந்த சதியில் யூதர்களின் தலையீடும் இருந்தது என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட உண்மையாகும். அதாவது அவர்கள் தவறான அறிவிப்புகளை எடுத்து வைத்து வந்தார்கள். பிறகு கினானா மற்றும் அவனுடைய சகோதரன் கொல்லப்பட்டது பற்றி கூறப்படும் இதே நிகழ்வை நமது ஆய்வுக்குழுவும் மிகவும் நன்றாக திறனாய்வு செய்துள்ளார்கள். அறிவிப்புகள் அடிப்படையில் எடுத்துரைக்கப்பட்ட விஷயங்களுக்கு கிழக்கத்திய ஆய்வாளர்கள் செய்த ஆட்சேபனைக்கு பதிலளித்துள்ளார்கள். மிகவும் நல்ல பதிலாகும். அவர்கள் கூறுகிறார்கள், எடுத்து கூறுபவர்களுக்கு ஆங்காங்கே தவறு ஏற்பட்டுள்ளது என்பதை இந்த நிகழ்வின் அகச்சான்று சொல்கிறது. பல்வேறு விஷயங்களை கலந்து விடுகிறார்கள் என்பதை அவர்கள் மறந்துவிட்டார்கள். இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது என்றாலும் மிகவும் அதிகரித்து மிகைப்படுத்தி எதிர்மறையாக எடுத்து கூறப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டாக, யூதர்களுடன் உடன்படிக்கை ஆனதும் எல்லாவிதமான நிபந்தனைகளும் முடிவான பிறகு, சமரச உடன்படிக்கை எழுதப்பட்ட பிறகு எந்த கருவூலத்தையும் பற்றி கேட்பது வெளிப்படையாக பார்க்கும்போது மிகவும் வினோதமாக இருக்கிறது. ஏனென்றால் உடன்படிக்கை அடிப்படையில் ஹைபரின் நிலங்கள் போன்றவை தவிர யூதர்களுக்கு எந்த ஒரு பொருளின் மீதும் இருந்த ஆதிக்கமும் உரிமையும் முடிந்துவிட்டது. பிறகு அறிவிப்புகளில் கூறப்பட்டுள்ளது போன்று அந்த கருவூலம் கிடைத்துவிட்டிருந்ததென்றால் அந்த கருவூலம் எங்கே சென்றது? ஹைபரின் என்னென்ன போர் செல்வங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டனவோ அவற்றின் முழு விவரங்களும் வரலாற்று மற்றும் வாழ்க்கை வரலாற்று நூல்களில் உள்ளன. நெய், கொழுப்பு, பெரித்தம்பழம், உடைகள், பொருள்கள், கால்நடைகள், ஈட்டிகள், வாள்கள், அம்புகள், கேடயங்கள் முதலியவை. ஆனால் இன்னாருக்கு இவ்வளவு தங்கம், வெள்ளி அல்லது வைர வைடூரியங்கள் கிடைத்தன என்று எங்கேயும் எந்த இடத்திலும் கூறப்படவில்லை. ஆனால் அதற்கு நேர்மாறாக ஹைபரின் போர் செல்வங்களில் எந்த விதமான தங்கமோ வெள்ளியோ கிடைக்கவில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. இது புகாரியின் அறிவிப்பாகும். கருவூலத்தை தேடுவதற்காக செய்யப்பட்ட விசாரணைகள் பற்றிய அறிவிப்புகளில் கடுமையான முரண்பாடும் பதற்றமும் உள்ளது. ஒரு அறிவிப்பில் கினானாவிடம் கேட்டதாக உள்ளது. ஒன்றில் கினானா மற்றும் அவனுடைய சகோதரன் ஆகிய இருவரும் அழைக்கப்பட்டதாக உள்ளது. ஒன்றில் அவர்களுடன் சேர்த்து ஒரு யூதனிடம் கேட்டதாக உள்ளது. அவர்களுடைய சச்சாவான ஹுயையிடம் கேட்கப்பட்டதாக உள்ளது. அடுத்து, இந்த எல்லா விசாரணைகளுக்கும் பிறகு தண்டனை கொடுக்க வேண்டியிருந்ததென்றால் பலர் குற்றவாளிகள் ஆகிறார்கள். ஆனால் அறிவிப்பின் அடிப்படையில் இருவருக்கு மட்டுமே தண்டனை அளிக்கப்பட்டது, அதாவது கினானா மற்றும் அவனுடைய சகோதரன். சில அறிவிப்புகள் அடிப்படையில் கினானாவுக்கு மட்டும்தான் தண்டனை அளிக்கப்பட்டது. புகாரியில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: ஹதரத் உமர் அவர்கள் தமது ஹிலாஃபத் காலகட்டத்தில் ஹைபரிலிருந்து யூதர்களை நாடு கடத்த எண்ணிய போது அப்பொழுது அன்னாரிடம் அபுல் ஹொகைக்கின் மகன் ஒருவன் வந்தான். புகாரிக்கு விளக்கவுரை எழுதும் அல்லாமா இப்னு ஹஜர் அவர்கள் எழுதுகிறார்கள், கினானாவின் இந்த சகோதரன் ஹதரத் உமர் அவர்களின் காலம் வரை உயிரோடு இருந்தான். நாடு கடத்தப்படும் வரை ஹைபரிலேயே இருந்து வந்தான். எனவே சகோதரன் கொல்லப்பட்ட விஷயமும் தவறாகிவிட்டது. வாழ்க்கை வரலாறு எழுதுபவர்கள் சிலர் புகாரியின் இந்த அறிவிப்பை இவ்வாறு பொருத்தி கூறுகிறார்கள்: கினானாவுக்கு மட்டும் தண்டனை வழங்கப்பட்டது. எவ்வாறாயினும் எடுத்துக் கூறப்பட்ட இந்த விஷயங்கள் அனைத்திலும் இருந்த முரண்பாடுகள் காரணமாக எவற்றில் ஏதாவது கருவூலத்தை பெறுவதற்காக உடல் தண்டனை வழங்கப்பட்டது பற்றி கூறப்பட்டுள்ளதோ, எவற்றில் இந்த நிகழ்வு எடுத்துக் கூறப்பட்டுள்ளதோ, இப்படிப்பட்ட அறிவிப்புகள் அனைத்தும் சந்தேகத்திற்குரியவையாக ஆக்கப்படுகின்றன. உண்மை என்னவென்றால் இந்த அறிவிப்பே சரியானதல்ல. ஆக புகழ்பெற்ற ஒரு வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர் அல்லாமா ஷிப்லி நோமானி அவர்கள் இவ்வாறு எழுதுகிறார்கள்: ஹைபரின் நிகழ்வுகளில் வாழ்க்கை சரிதை இயற்றுபவர்கள், வாழ்க்கை வரலாறு எழுதுபவர்கள் மிகவும் கடுமையான ஒரு தவறான அறிவிப்பை எடுத்து எழுதியுள்ளார்கள். அது பெரும்பாலான நூல்களில் மாறி வந்து பொதுவான வழக்கத்தில் வந்துவிட்டது. அதாவது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அறிவிப்புகளில் இணைத்துக் கொள்ளப்பட்டது. அதாவது முதல் விஷயம், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்களுக்கு அவர்கள் எதையும் மறைக்கக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் உயிருக்கு உத்தரவாதம் வழங்கியிருந்தார்கள். ஆனால் கினானா பின் ரபி கருவூலத்தை பற்றி சொல்ல மறுத்த போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமை காட்டி அவரிடமிருந்து கருவூலத்தை பற்றி அறிந்து கொள்ளுமாறு ஹதரத் ஜுபைர் அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள்.
ஹதரத் ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் தீக்கல்லை இயக்கி அவனது நெஞ்சில் சூடு போட்டார்கள். எதுவரை என்றால் அவன் உயிர் போகும் அளவுக்கு சென்று விட்டது. கடைசியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கினானாவை கொல்ல வைத்து விட்டார்கள். யூதர்களின் ஆண்கள் பெண்கள் அனைவரும் அடிமைகளாக ஆக்கப்பட்டனர். இந்த அறிவிப்பில் கினானா கொல்லப்பட்டான் என்ற அளவு பகுதி மட்டும் சரியானதாகும். ஆனால் அதற்கு காரணம் அவன் கருவூலத்தை பற்றி சொல்ல மறுத்தான் என்பதல்ல. மாறாக கினானா மஹமூத் பின் மஸ்லமாவை கொன்றிருந்தான் என்பதுதான் அதற்கு காரணமாகும். தபரியில் தெளிவாக இவ்வாறு உள்ளது. பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கினானாவை முஹம்மத் பின் மஸ்லமாவிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் தம் சகோதரர் மஹமூத் பின் மஸ்லமாவுக்கு ஈடு செய்யும் விதமாக அவனை கொண்டார்கள். மற்றபடி அறிவிப்பு நிலை என்னவென்றால், இந்த அறிவிப்பை தபரி மற்றும் இப்னு ஹிஷாம் ஆகிய இருவரும் இப்னு இசாக்கிடமிருந்து அறிவித்துள்ளார்கள். ஆனால் இப்னு இசாக் மேலே உள்ள அறிவிப்பாளர் யார் பெயரையும் கூறவில்லை. இப்னு இசாக் அவர்கள் நபித்துவ பொருளின் நிகழ்வுகளை யூதர்களிடமிருந்து அறிவித்து வந்தார்கள் என்று ஹதீஸ் தொகுப்பாளர்கள் ரிஜாலின் நூல்களில் தெளிவுபடுத்தியுள்ளார்கள். அவர்கள் பல அறிவிப்புகளை யூதர்களின் நூல்களிலிருந்து எடுத்துள்ளார்கள். இந்த அறிவிப்பையும் அந்த அறிவிப்புகளில் ஒன்றாகவே புரிய வேண்டும். மேலும் யூதர்கள் ஒருபோதும் சரியான விஷயத்தை கூற மாட்டார்கள். இதன் காரணமாகவே இப்னு இசாக் அவர்கள் இந்த அறிவிப்பாளர்களின் பெயர்களை கூறுவதில்லை. கருவூலத்தை பற்றி சொல்வதற்காக ஒருவருடைய நெஞ்சின் மீது தீக்கல்லை வைத்து நெருப்பை கொட்டும் அளவுக்கு ஒருவர் மீது கடுமை காட்டுவதை விட்டும் ரஹ்மத்துல்லில் ஆலமீனின், அதாவது அகில உலகங்களுக்கும் அருட்கொடையானவரின் மேன்மை மிகவும் உயர்ந்தது. எந்த நபர் நஞ்சு கொடுத்தவருக்கு எதிர்வினை செய்யவில்லையோ, அவர்களுக்கு தண்டனை அளிப்பதில்லையோ, அந்த நபர் சில காசுகளுக்காக ஒருவரை நெருப்பில் எரிக்கும் தண்டனை அளிக்க முடியுமா? உண்மை நிகழ்வு இந்த அளவுக்குத்தான் இருந்தது. அதாவது கினானாவுக்கு அவன் எவ்வித வாக்குறுதி மீறலும் மாற்று சொல்வதும் செய்யக்கூடாது என்ற நிபந்தனையின் பேரில் தான் உயிருக்கு உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இன்னும் சொல்வதாயின் அதற்கு எதிராக அவன் என்ன செய்தாலும் அவன் கொல்லப்படுவதற்கு உகர்ந்தவனாவான் என்பதையும் அவன் ஒப்புக்கொண்டான் என்பதும் அறிவிப்பில் உள்ளது. கினானா வாக்குறுதி மீறினான். அவனுக்கு வழங்கப்பட்டிருந்த உயிருக்கு உத்தரவாதம் உடைந்துவிட்டது. கினானா மஹமூத் பின் மஸ்லமா அவர்களை கொண்டிருந்தான். இப்பொழுது அதற்கு ஈடுகட்டும் விதமாக அவன் கொல்லப்பட்டான். முதலிலோ மன்னிக்கப்பட்டிருக்கலாம் தான். ஆனால் மற்றொரு இடத்தில் அவன் மீண்டும் வாக்குறுதி மீறினான். அதன் காரணமாக அவனுக்கு தண்டனை கிடைத்தது. தற்காலத்தின் ஓர் அஹ்மதி எழுத்தாளர் சையத் பரகாத் அஹ்மத் சாஹிப் தமது நூலான ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் और யஹூத் ஹஜ்ஜாஸ், அதாவது கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹஜ்ஜாஸின் யூதர்களும் என்பதில் இவ்வாறு எழுதுகிறார்கள். இப்னு இஸ்ஹாக் எவ்வித அறிவிப்பாளர் பட்டியலும் இன்றி ஒரு நிகழ்வை எடுத்துரைத்துள்ளார்கள். இந்த கருத்துகள் முழுக்க முழுக்க தவறாகும். முதல் விஷயம் துன்புறுத்தல், அதுவும் நெருப்பை வைத்து துன்புறுத்தல் இஸ்லாமிய போதனைக்கு எதிரானது. இரண்டாவது, முழு ஹைபரின் போர் செல்வத்தில் இந்த கண்டெடுக்கப்பட்ட கருவூலம் பகிர்ந்தளிக்கப்பட்டது பற்றிய எந்த குறிப்பும் கிடைப்பதில்லை. இந்த கருவூலம் பைத்துல் மாலில் சேர்க்கப்பட்டதாகவும் எந்த அறிவிப்பும் இல்லை. இப்னு இசாக் அவர்கள் மட்டுமல்ல, அதையும் தாண்டி மிக பழமையான பிற சேகரிப்புகளிலும் கூட ஹைபரின் போர் செல்வத்தில் கைமேல் தங்கம், வெள்ளி அல்லது இது போன்ற மற்ற விலையுயர்ந்த பொருட்களை பற்றிய எந்த குறிப்பும் கிடைப்பதில்லை. எல்லா அறிவிப்புகளும் பண்ட பாத்திரங்கள், ஆடைகள் அல்லது ஆயுதங்கள் தொடர்பானவையாகும். ஹைபர் போரில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள்: நாங்கள் ஹைபரை வெற்றி கண்டு விட்டோம்தான், ஆனால் போர் செல்வத்தில் எங்களுக்கு தங்கமும் வெள்ளியும் கிடைக்கவில்லை. சுருக்கம் என்னவென்றால், கினானா பின் ரபி கொல்லப்பட்டான். ஆனால் அவன் கொல்லப்பட்டதற்கான காரணம் முஸ்லிம் படை தளபதி ஒருவரை கொன்றதாகும். அதற்கு ஈடான தண்டனையாக அவன் கொல்லப்பட்டான். ஆக இதுதான் நிஜமான உண்மைத்துவமாகும். இந்த நிகழ்வுகள் அடுத்து போய் கொண்டிருக்கின்றன. இங்கு இந்த நிகழ்வுகளிலேயே யூத பெண் ஒருத்தி பற்றிய குறிப்பும் உள்ளது. அவள் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நஞ்சு கொடுக்க முயற்சி செய்தாள். அன்னாருக்கு எதிராக சதி செய்தாள். ஆனால் மேலான அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாதுகாத்து வைத்தான். இன்ஷா அல்லாஹ் இதன் விபரத்தை பெரிய சம்பவமாகும். எனவே இனி எடுத்துரைப்பேன் இன்ஷா அல்லாஹ். இப்பொழுது நான் மர்ஹூம் ஒருவர் பற்றி கூற விரும்புகிறேன். பிறகு அவர்களுக்கு ஜனாசா காயப் தொழுகையும் தொழ வைப்பேன். இவர்கள் ஷரீஃப் அஹமத் சாஹிப் காஹ்லோ அவர்களின் மகன் மாஸ்டர் மன்சூர் அஹமத் சாஹிப் காஹ்லோ ஆவார்கள். இவர்கள் இன்றைய நாள்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்தார்கள். கடந்த நாட்களில் ஒரு வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூம் அவர்கள் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட வசீல் இஸ்லாம் அவர்களின் சஹாபியான சஹூர் பகுதியைச் சேர்ந்த சௌத்ரி சர்தார் கான் சாஹிப் ரலியல்லாஹு அவர்களின் மகன் வழி பேரர் ஆவார்கள். ரப்பாவில் கல்வி கற்றார்கள். சிறு வயதிலிருந்தே மார்க்க தொண்டாற்றுவதற்கான நல்வாய்ப்பை பெறுவதற்கான நற்பெயர் கிடைத்து வந்தது. சிந்து பகுதியில் பஷீராபாத் தாலீமுல் இஸ்லாம் உயர்நிலைப் பள்ளியில் வேலை பார்க்க துவங்கினார்கள். ஏறத்தாழ 34 ஆண்டுகள் கற்பிக்கும் துறையுடன் இணைந்திருந்தார்கள். பஷீராபாதிலும் இவர்களுக்கு தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது.
குத்தாமுல் அஹ்மதியாவின் காயிதாகவும் இருந்தார்கள். ஜமா சதராகவும் இருந்துள்ளார்கள். ஜூப்ளி நிதியில் தொண்டாற்றும் நல்வாய்ப்பும் கிடைத்தது. இவர்களுக்கு ஹைதராபாத்தில் 18 ஆண்டுகள் பொதுச் செயலராகவும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. பிறகு 13 ஆண்டுகள் ஹைதராபாத் மாவட்ட அமீராகவும் உள்ளூர் அமீராகவும் தொண்டாற்றும் நல்வாய்ப்பு கிடைத்தது. இவர்கள் தமது வேலை முடிந்ததும் பணி முடிந்ததும் உடனடியாக பள்ளிவாசலுக்கு வந்து விடுவார்கள். அங்கு எல்லா வேலையும் பார்ப்பார்கள். மகரிப் தொழுகைக்கு பிறகு வீட்டுக்கு செல்வார்கள். அல்லது சில வேளை இதையும் விட அதிகம் நேரமாகிவிடும். இது இவர்களுடைய வழிமுறையாக இருந்தது. ஹிலாஃபத்துடன் பேரன்பு மிக்க இணைப்பு இருந்தது. ஒவ்வொரு குரலுக்கும் லெப்பை கூறக்கூடியவராக, ஏழைகளை பராமரிக்கக்கூடிய மனிதராக, விருந்தோம்பல் செய்யக்கூடியவராக, அனுதாபம் காட்டக்கூடியவராக இருந்தார்கள். பெரும் வள்ளலாக இருந்தார்கள். அன்பர்களுக்கு தம் வீடுகளில் வைத்து கல்வி பயில வைத்தார்கள். அன்பர்கள் பலரை கல்வி கற்க செய்துள்ளார்கள். இவர்களின் மாணவர்களில் முரவிமார்களும் இருக்கிறார்கள், டாக்டர்களும் இருக்கிறார்கள், இன்ஜினியர்களும் இருக்கிறார்கள். பல நாடுகளில் பரவியுள்ளார்கள். மர்ஹூம் மூசியாக இருந்தார்கள். இவர்கள் பின்விட்டு சென்றவர்களில் துணைவியார் மட்டுமின்றி மகள் ஒருவரும் மகன்கள் ஐவரும் இருக்கிறார்கள். முபஷிர் அஹமது சாஹிப் கோந்தல் அவர்கள் இங்கு யூகே அமீர் சாஹிப் அவர்களின் அலுவலகத்தின் பணியாளராக இருக்கிறார்கள். இவர்கள் அவர்களின் மைத்துனியின் கணவராக இருந்தார்கள். இவர்களின் மகன் உசாமா அவர்கள் கூறுகிறார்கள், நினைவு தெரிந்த நாளிலிருந்து எங்கள் தந்தையாருக்கு பள்ளிவாசலுடனும் ஜமாத்துடனும் ஒரு வலுவான தொடர்பை கொண்டோம். பள்ளிவாசல் செல்லாமல் இருப்பது அரிதுதான். அலுவலகத்தில் எப்பொழுதும் இருப்பார்கள். ஏதாவது மிகவும் நிர்பந்தம் இல்லாமல் அலுவலகம் செல்லாமல் இருக்க மாட்டார்கள். அலுவலகத்தில் பார்க்க முடியும், பள்ளியில் பார்க்க முடியும் என்பது ஜமாத் உறுப்பினர்களுக்கும் தெரியும். தலைமையக விருந்தினர்களுக்கு மிகவும் கண்ணியமளித்து வந்தார்கள், தொண்டாற்றி வந்தார்கள். ஆஸ்திரேலியாவுக்கு இடம்பெயர்ந்து சென்று விட்டார்கள். இங்கு வந்த பிறகும் ஜமாத் தொண்டாற்றி வந்தார்கள். ஒவ்வொரு பொருள் தியாக திட்டத்திலும் ஆஸ்திரேலியாவில் மட்டுமல்லாமல் பாகிஸ்தானிலும் பங்கு பெற்று வந்தார்கள். ஆஸ்திரேலியாவிலும் தமது மக்கள் வட்டத்தை விரிவாக்கினார்கள். மக்களை மிக விரைவில் தம்மவர்களாக ஆக்கி கொண்டார்கள். ஆஸ்திரேலியாவில் உள்ளூர் ஜமாத்தில் தாலீமுல் குர்ஆன் செயலராக இருந்தார்கள். தர்பியத் செயலராக தொண்டாற்றும் நல்வாய்ப்பு பெற்றார்கள். மிகவும் பணி உள்ளவராகவும் தொண்டாற்றும் உணர்வால் நிறைந்தவராகவும் இருந்தார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவமன்னிப்பு வழங்கி இவர்களோடு கருணையுடன் நடந்து கொள்வானாக. இவர்களுடைய சந்ததிகளுக்கும் இந்த நன்மைகளை தொடர்வதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.